வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாட்டுக்கு சினிடெக் தமிழ். என்னோட பேர் ராகுல். நீங்கள் நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு தெரிஞ்ச பல பேருக்கு தெரியாத டெலகிராம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி போகிறோம். அதுவும் ஒரு 6 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டெலகிராம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். அதாவது டவுன்லோட் பண்ணியிருந்தீங்களா வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற டிப்ஸ் என்னதுன்னா, மெசேஜை வந்து எடிட் பண்ண முடியும். இப்போ யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து நம்ம தவறுதலாக மெசேஜ் அனுப்பிச்சிட்டோம் வச்சிங்களேன், ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அனுப்பிச்சிட்டோம், இல்லை தவறுதலாக யாருக்கா மெசேஜ் நம்ம சென்ட் பண்ணிட்டோம்னா, அந்த மெசேஜை வந்து நம்ம வந்து ரீடைரக்ட், அதாவது மெசேஜ் மறுபடியும் ரீசென்ட் பண்ணி நம்ம பண்ணலாம். அதுவும் மெசேஜ் வந்து எடிட் பண்ணி சென்ட் பண்ணலாம். அது எப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்டுக்கு வந்து நான் இப்போ வந்து நான் தெரியாமல் ஏதோ ஒரு மெசேஜ் வந்து நான் சென்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ நான் இந்த மெசேஜ் நான் சென்ட் பண்ணிட்டேன். இப்போ அவர் நான் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து இப்போ இந்த மெசேஜ் வந்து நான் எடிட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, நீங்கள் சென்ட் பண்ண மெசேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே வந்து ஒரு பென்சில் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னா நீங்கள் என்ன மெசேஜ் டைப் பண்ணீங்களோ அந்த மெசேஜுக்கான வேர்டு வந்து அங்கே அந்த இருக்கும், எடிட் ஆகிருக்கும். நீங்கள் அதில் வந்து ஏதாவது மெசேஜ் வந்து நீங்கள் வந்து திருப்பி சென்ட் பண்ணணும்னா திருப்பி சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஹாய்னு மெசேஜ் பண்ணுறதுக்கு பதிலாக தேவையில்ல ஹா மெசேஜ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து ஹாய் நம்ம ரீட் மெசேஜ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஓகே கொடுத்துட்டு நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து மெசேஜ் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ யாருக்காவது நீங்கள் தவறாக மெசேஜ் அனுப்பிச்சிருப்பீங்க, ஒருத்தவங்களுக்கு ஏதாவது பர்த்டே விஷஸ் ஏதாவது மாற்றி அனுப்பிச்சிருக்கலாம், ஏதாவது ஃப்ரெண்டுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் கேட்குறதுக்கு, வேறு ஏதாவது பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியாமல் மெசேஜ் பண்ணிக்கலாம். அதாவது வேறு ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க தெரியாமல் வேறு யாருக்காக மெசேஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தவறில் மெசேஜ் பண்ணோம்னா நம்ம வந்து மெசேஜ் வந்து ரீஎடிட் பண்ணி அனுப்பிச்சிக்க முடியும். இது வந்து ஒரு சூப்பரான ட்ரிக்ஸ். இந்த ட்ரிக்ஸை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற டிப்ஸ் வந்து ஷெட்யூல்டு மெசேஜ். அதாவது இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஒரு பர்த்டேன்னு வச்சுங்களேன், இப்போ நெக்ஸ்ட் வீக் பர்த்டே வருது. இப்போ அந்த மெசேஜ் வந்து நம்ம வந்து மறக்காமல் சென்ட் பண்ணணும். ஒரு 12 மணிக்கு நம்ம வந்து மெசேஜ் சென்ட் பண்ணணும். பட் இருந்தாலும் வந்து நமக்கு ஞாபகம் இருக்காது. கரெக்டாக 12 மணிக்கு நம்ம முழிச்சிட்டு இருப்போமான்னு நமக்கு தெரியாது. இப்போ அந்த மெசேஜ் வந்து நம்ம ஷெட்யூல் பண்ணி வந்து நம்ம வந்து மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, இப்போ வந்து இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கு ஏதாவது மெசேஜ் நம்ம சென்ட் பண்ணுறோம். இப்போ வந்து சென்ட் பண்ணிட்டு இப்போ வந்து ஹாப்பி பர்த்டே நம்ம வந்து சென்ட் பண்ணுவோம். இப்போ ஹாப்பி பர்த்டே சென்ட் பண்ணிட்டு பக்கத்தில் சென்ட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஷெட்யூல் மெசேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஷெட்யூல் எப்போ மெசேஜ் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுமோ அதுக்கான டைம் அண்ட் டேட் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து இப்போ வந்து இன்றைக்கி சென்ட் பண்ணணுமா, இல்லை வந்து நாளைக்கு சென்ட் பண்ணணுமா, ஜூன் 10 நீங்கள் வந்து எப்போ சென்ட் பண்ணணுமோ அதுக்கான டேட் வந்து நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கரெக்டாக டைம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அன்றைக்கி அந்த மெசேஜ் வந்து கரெக்டாக சென்ட் ஆயிரும். பார்த்தீங்களா, இப்போ ஜூன் 21க்கு இப்போ சென்ட் பண்ணணும்னா, இப்போ நான் கொடுத்துட்டு நான் சென்ட் பண்ணிட்டேன்னா அவருக்கு வந்து சென்ட் ஆயிரும். அதாவது மெசேஜ் வந்து ஷெட்யூல் ஆயிடுச்சு. கரெக்டாக ஜூன் 21 வந்து நமக்கு வந்து அந்த மெசேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆயிரும். இந்த டிப்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பர்த்டே விஷஸ் எல்லாம் சென்ட் பண்ணுறதுக்கு, யாருக்கா முக்கியமான ஒரு மெசேஜ் ஏதாவது யாருக்கா அனுப்பணும், பட் ஆனால் இருந்தாலும் லேட் அனுப்பணும், அவங்க சர்ப்ரைஸ் அனுப்பணும்னா அவங்களுக்கு வந்து இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் நம்ம மூணாவதாக பார்க்க போகிற டிப்ஸ் என்னன்னா, சென்ட் சைலண்ட் மெசேஜ். அப்படின்னு என்னென்னு பார்க்குறீங்களா, இப்போ வந்து நம்ம ஒரு மெசேஜ் நம்ம சென்ட் பண்ணுறோம். சென்ட் பண்ணும்போது இப்போ யாராவது ஒரு முக்கியமான பர்சன் நம்ம சென்ட் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு ஆஃபீஸில் இருக்காங்களோ, ஒரு மீட்டிங்கில் இருக்காங்களோ, ஏதாவது பைக்கில் போயிட்டு இருக்காங்களோ, இல்லை வந்து யாராவது ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது, இல்லை பக்கத்தில் யாராவது டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம வந்து அந்த மெசேஜ் வந்து வரும்போது வந்து டிஸ்கஸ்டிங்காக இருக்கும். எப்படின்னா, இப்போ வந்து நமக்கு ஒரு மெசேஜ் வரும்போது வந்து அதை பார்க்க டக்குன்னு போய் அந்த மெசேஜ் எடுக்கணும், பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாவது தப்பாக நினச்சிக்குவாங்களோ அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு ஒரு விதமான ஒரு தயக்கம் இருக்கும். அவங்களுக்கு வந்து நம்ம வந்து மெசேஜ் வந்து சென்ட் பண்ணவும் முடியும், பட் இருந்தாலும் வந்து மெசேஜ் வந்து சைலண்ட்டாக சென்ட் பண்ணுவோம். அப்புறம் வந்து அவங்க வந்து பார்த்து படிச்சுக்க முடியும். கடைசியாக வந்து ஆஃப்டர் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வந்து அந்த டிஸ்கஷன் முடிச்சுட்டு வந்து அவங்க வந்து சென்ட் பண்ணிக்க, அதாவது பார்த்துக்க முடியும், மெசேஜ் வந்து பார்த்துக்க முடியும். அது எப்படின்னா, இப்போ வந்து நான் ஒரு ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் நான் சென்ட் பண்ணுறேன். இப்போ நான் சென்ட் பண்ணும்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் குட் ஈவினிங் சென்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் குட் ஈவினிங் சென்ட் பண்ணிட்டு அதே சென்ட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை லாங் ப்ரெஸ் பண்ணால் சென்ட் வித்தவுட் சவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணி நம்ம சென்ட் பண்ணிட்டோம்னா, இப்போ யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒரு மீட்டிங்கில் இருக்கும்போது, வேறு ஏதாவது ஒரு முக்கியமான ஆஃபீஸ் ஒர்க்கில் ஏதோ இருக்கும்போது வந்து நம்ம அந்த சென்ட் பண்ண மெசேஜ் வந்து வித்தவுட் சவுண்டில் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மெசேஜ் வந்து சென்ட் ஆகிருக்கும். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது தவறாக மெசேஜ் பண்ணால் அவங்களுக்கு ஏதாவது சவுண்ட் வந்துச்சுன்னா அவங்க ஏதாவது முக்கியமான ஒர்க்கில் நமக்கு வந்து திட்டுவாங்க, ஏன்டா அடிக்கடி மெசேஜ் பண்ணி கேட்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம நாலாவதாக பார்க்க போகிற டிப்ஸ் வந்து, நம்ம வந்து இப்போ ஒருத்தர் ஃப்ரெண்டுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்கோம். அந்த மெசேஜ் வந்து நம்ம அனுப்பிச்சிட்டோன்னு வச்சுங்களேன், அந்த மெசேஜ் வந்து நம்ம அழிக்க முடியும். அதாவது ஹிஸ்ட்ரியை போய் நம்ம வந்து டெலிட் பண்ண முடியும். அவங்க சேட் ஹிஸ்ட்ரியும் நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ யாருக்காவது விளையாட்டுக்கா நீங்கள் ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சிட்டு நீ வந்து மெசேஜ் அனுப்பிச்சிட்டடா அப்படின்னு சொல்லி நீ வந்து பார்க்கலடா, நான் உங்களுக்கு அனுப்பிச்சேன்னு சொல்லலாம். இந்த மாதிரி அவங்க வந்து கேட்கலாடே நீ எங்களுக்கு மெசேஜ் எப்போ அனுப்பிச்சேன்னு கேட்டவங்க நம்ம வந்து அனுப்பவே கிடையாது. அவங்க சொல்லுவான், இந்த மாதிரி நீ மார்னிங் மெசேஜ் பண்ண, நான் வந்து காட்டவான்னு சொல்லி அவன் நம்ம ஃப்ரெண்ட் எடுத்து நம்ம
நமக்கு வந்து ஒரு காட்டுவார், ப்ரூஃபாக காட்டும்போது வந்து அந்த மெசேஜ் இருக்காது. அவருக்கு ஒரு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ராங்க் மாதிரி கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சில பேர்த்துக்கு வந்து இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஃப்ரெண்டுக்கு வந்து இப்போ ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கங்களேன். இப்போ நான் ஏற்கனவே இந்த மெசேஜ்லாம் சென்ட் பண்ணியிருக்கேன். இந்த மெசேஜ் வந்து இப்போ வந்து டெலிட் பண்ணணும். அவங்களோட சேட் ஹிஸ்ட்ரியும் சேர்ந்து டெலிட் பண்ணணும்னா இந்த மெசேஜ் எந்த மெசேஜை நீங்கள் டெலிட் பண்ணுவோம், பர்டிகுலர் மெசேஜ் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து மேலே டெலிட் பட்டன் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து கீழே வந்து ஆல்சோ டெலிட் ஃபார் கே, அதாவது என்னோட ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து அந்த மெசேஜ், அவரோட சேட் ஹிஸ்ட்ரியும் சேர்த்து இந்த மெசேஜ் வந்து டெலிட் ஆகணும்னு கேட்டாங்கன்னா, இப்போ நம்ம அதை டிக் கொடுத்துட்டு டெலிட் கொடுத்தோம்னா அவருக்கும் அந்த சேட் ஹிஸ்ட்ரியில் அந்த சேட்டிங் இருக்காது, நமக்கும் அந்த சேட்டில் இருக்காது. அவர் கேட்டவொன்னா நான் இந்த மெசேஜ் நான் அவனுக்கு அனுப்பவே இல்லைன்னு சொல்லி நம்ம வந்து சாதிக்கலாம். இது ஒரு ப்ராங்க் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம பார்க்க போகிற 5வது டிப்ஸ் வந்து எதுனா, இப்போ நம்ம ஒரு மீடியா ஃபைல்ஸ் யாருக்கா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணுறோம்னா அந்த ஃபைல்ஸை வந்து ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் ஒரு நிமிஷத்துக்கு வந்து நம்ம வந்து அந்த மெசேஜ் வந்து டெலிட் பண்ணிடணும். அந்த மாதிரி வந்து கூட நம்ம செட் பண்ணிக்க முடியும். எப்படின்னா டக்குன்னு அந்த வீடியோ, அந்த ஒரு கிஃப்ட் இமேஜோ ஒரு இமேஜோ ஒரு ஃபோட்டோவோ அதை டக்குன்னு அதை பார்த்தோன்னே நம்ம டெலிட் பண்ணிடணும். அதை பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் ஆகிடணும்னா அதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஃப்ரெண்டுக்கு வந்து நான் செட் பண்ணிட்டு இப்போ வந்து நான் வந்து மெசேஜ் நான் சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணிட்டு இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த தம்பளை நான் சென்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். சென்ட் பண்ணிட்டு இங்கே வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டைமர் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து டைமர் பட்டன் ஒரு பக்கத்தில் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் டைமர்னு இருக்குது. அதாவது இங்கே வந்து போட்டிருக்கு, கீழே போட்டிருக்கு, இஃப் யூ சி எ செட் அ டைமர் த ஃபோட்டோ வில் செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் ஆஃப்டர் இட் வாஸ் வியூட். அதாவது நம்ம ஃப்ரெண்டு வந்து எப்போ அந்த இமேஜ் வந்து நம்ம கிளிக் பண்ணி வியூ பண்ணுறாரோ, வியூ பண்ண அடுத்த 7வது செகண்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜோ அல்லது வீடியோவோ அந்த கிஃப்ட் ஃபைலை வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். இவன் நீங்கள் 7 நிமிஷம் தான் வைக்க முடியுமா, இல்லை நீங்கள் வந்து ஒரு மினிமம் வந்து 1 நிமிட், அதாவது மேக்ஸிமம் லிமிட் வந்து 1 மினிட் வரைக்கும் தான் வைக்க முடியும். நீங்கள் இல்லைன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்து அந்த இமேஜ் வந்து அவர் பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் அவர் வெளியே போன அடுத்த செகண்ட், அதாவது ஒரு நிமிஷம் கழிச்சு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்து டெலிட் ஆயிரும். இந்த டிப்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராவது ஒரு முக்கியமான வீடியோவோ இல்லை முக்கியமான இமேஜோ வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு மட்டும் தெரியணும், வேற யாரும் பார்த்துக்கூடாது. சில நேரத்தில் வந்து அவருக்கே வந்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் தான் பார்க்கணும், இல்லை ஒரு நிமிஷம் தான் பார்க்கணும், அதுக்குள்ளே நம்ம டெலிட் பண்ணிடணும்னா இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடைசியாக பார்க்க போகிற 6வது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நம்ம வந்து இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து யாராவது இப்போ யூடியூப்பில் வந்து சில வீடியோஸ் பார்த்துருக்கோம், இன்ஃபர்மேஷன் வீடியோ, எஜுகேஷன் ரிலேட்டட் வீடியோ, காமெடி வீடியோ ஏதாவது பார்த்துருக்கோம்னா நம்ம வந்து அவரோட யூடியூபுக்குள்ளே போய் வந்து நம்ம வந்து எந்த லிங்க்குன்னு சொல்லி சர்ச் பண்ணி நம்ம யூடியூப் சேனல் டைப் பண்ணி நம்ம வந்து யூடியூப்லேருந்து காப்பி பண்ணி இவருக்கு வந்து சென்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்த டெலகிராம் டிப்பில் யாருக்கு நீங்கள் ஷேர் பண்ணணுமோ அவங்களுக்கு அந்த அவனோட சேட் ஹிஸ்ட்ரிக்கு போயிருங்க. இங்கே மெசேஜ் நோட்ஸ் பார்த்தீங்களா, அங்கே வந்து நீங்கள் அட்டுன்னு டைப் பண்ணிட்டு யூடியூப்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். யூடியூப் டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் பண்ணுங்கள். ஸ்பேஸ் பண்ணிட்டு நீங்கள் எந்த சேனல் இருக்கிற எந்த வீடியோ நீங்கள் சென்ட் பண்ணுமோ அந்த சேனலோட நேம்ஸ் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட சேனலே நான் சர்ச் பண்ணுறேன். இப்போ சினிடெக் தமிழ் நான் சர்ச் பண்ணிட்டேன். என்னோட லேட்டஸ்ட்டாக போட்ட வீடியோஸ் எல்லாமே இருக்குது. இந்த வீடியோஸில் நீங்கள் எந்த வீடியோ சென்ட் பண்ணுமோ சில வீடியோஸ்லாம் இருக்குது. அந்த வீடியோஸ் வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு நீ பார்க்கலடா, இந்த மாதிரி நீ இந்த வீடியோ பர்டிகுலர் வீடியோ மட்டும் நம்ம வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த வீடியோ சென்ட் பண்ணிக்கலாம். சென்ட் பண்ணிட்டு லைக் அண்ட் டிஸ்லைக் எல்லாமே நம்ம பார்த்துக்க முடியும். இது ஒரு சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஒரு முக்கியமான வீடியோ சென்ட் பண்ணணும்னா வேறு ஏதாவது சேனல் இருந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக வீடியோ வந்து இதில் மூலமாக வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அதாவது 6 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுமே என்னோட டே டு லைஃப்பில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களோட டே டு டே லைஃப்பில் வந்து இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து எந்த இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா, எந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை, எது பிடிக்கலன்னு சொல்லி எல்லாமே நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். அந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிட்டும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.